Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Praise the Lord, praise the Lord. சோத்திரம் பிதாவை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. நேற்று இன்று மாறாத எங்கள் அருமை ரட்சகரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருந்து இரவெல்லாம் பாதுகாத்த தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே நேற்று இன்று மாறாதவராய் எங்களோடு கூட இருந்து அதிசயங்களை காண பண்ணுகிறவராய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராய் ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், பயப்படுத்துகிறோம். ஜீவிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா. இந்த அருமையான வேலையிலே ஸ்தோத்திரங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவக்காரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலமே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உம்முடைய பார்வையில் வந்து நிற்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பகல் முழுவதும் நம்ம பார்வையில் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து காலமே கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆவியானவர் எங்களோடு கூட வந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த பகலை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த பகலிலே ஆண்டவரே நாங்கள் செயல்பட போகிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மகிமையாக, உங்கள் விருப்பமாக, உங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல உங்கள் பார்வையில் நல்லதாக ஆண்டவரே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிச்சு கனப்படுத்துங்கப்பா. ஆண்டுடைய பலத்த கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டியவர்களை உற்சாகப்படுத்தி கர்த்தர் கொண்டு வந்து சேர்வீராக. 6 முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள் மூலமாகவே ஆராதிக்கவோ, கர்த்தருடைய வார்த்தை மூலமாகவே ஆராதிக்கவோ ஆண்டவரை மூன்றாவதாக நாங்கள் நல்ல ஜெபிக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, ஜெபத்திற்கு எங்களுக்கு பதில் செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரை, இந்த ஸ்தோத்திரம் 1.5 மணி நேரம் உங்கள் சமூகத்தில் நாங்கள் மறைஞ்சு நிற்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானுடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். பரிசுத்த கூட்ட நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்கிறதான பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தர் கூட்ட நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரோபிகே யோவேலகில் ஆரியான ஜவாரிரோ ஆரோபிகே யோவேலகில் ஆரியான ஜவாரிரோ பரிசுத்தர் கூட்ட நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரோபிகே யோவேலகில் ஆரியான ஜவாரிரோ ஆரோபிகே யோவேலகில் ஆரியான ஜவாரிரோ வீட்டே தாழ்பாவை அருள்வாருண்டோ கல்தேந்த கொடுக்கும் பெற்றோருண்டோ வீட்டே தாழ்பாவை அருள்வாருண்டோ கல்தேந்த
நீயே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நானையா தேவகிரகம் செய்ய மாட்டீரோ எல்லாம் சொல்லுமா பாவி நீச பாவி நானையா தேவகிரகம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த குட்டநாடுகள் ஜோதி தீரும் சுத்த ஜோதியே ஆரோதியே யோவேலைகள் ஆடி அடைஞ்ச மாறிரோ ஆரோதியே யோவேலைகள் ஆடி அடைஞ்ச மாறிரோ
பரிசுத்தம் என ஜெபிக்க அந்த அப்சர கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நாம் ஸ்தோத்திரம் சில வசனங்களை படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே ஆண்டவரை முக்கியப்படுத்தி ஸ்தோத்திரம் அவருடைய பெயரை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஸ்தோத்திரம் வேதத்திலே நாம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஸ்தோத்திர சமூகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் கவனிங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவர் கர்த்தரை நேரடியாக அவரே நமக்கு சூரியனாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தரே சூரியனாக இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறத தவிர அவரை தான் நம்ம ஆராதிக்கணும். சூரியனை நம்ம ஆராதிக்கிறது இல்லை. அது படைப்பு. அது தெய்வம் படைச்சது. ஆமாம். ஸ்தோத்திரம் 4ஆம் நாளில் சூரிய சந்திர நட்சத்திரங்களில் வானத்தில் படைச்சார் என்று பைபிளில் சொல்லுது. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம் அது படைப்பு. அதனால் நம்ம சூரியனை வணங்குவதற்கு பைபிளில் இடம் இல்லை. பைபிளில் சொல்லலை. பைபிளில் சொல்லாத ஒரு விஷயம் சூரியனை வணங்குவது. ஸ்தோத்திரம். பைபிள் சூரியனை உண்டாக்குனவரை தான் நம்ம என்ன செய்யணும், வணங்கணும்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் என்ன சொல்றது பாருங்க. சங்கீதம் 84:11 என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 84:11 ஸ்தோத்திரம் அருமையா சொல்லுகிறார் பாருங்க. அதில் என்ன சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இதில் நம்ம எபிரேய வசனத்தில் படிக்கும்போது சூரியன் இருக்கிற இடத்துல ஒளிர்கிறது என்று சொல்றாங்க. ஸ்தோத்திரம். அடுத்து வெப்பம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஸ்தோத்திரம் இன்னும் சில வார்த்தைகள் இருக்கிறது. விடயத்தில் நம்ம 1-2 வார்த்தைகளும் வராது. சில வார்த்தைகள் வரும். அதில் ஸ்தோத்திரம் ஒளிர்கிறது, தொழிலில் ஒளிர்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் வெப்பம் என்கிறதான ஒரு சூழ்நிலை. அப்போ தேவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய அந்த பிரகாசத்தை ஒரு ஸ்தோத்திரம் பூமியை நிரப்பணும், பூமியை அதை பார்க்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சூரிய பிரகாசத்தில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நேரடியாக தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 இடத்துலையும் அவரே நீதியின் சூரியன் என்று சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொரு வசனம் கூட நீங்கள் படிக்கலாம். மல்கியா 4:2 நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் அவர் பேரே நீதியின் சூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள். தேவன் சூரியனும் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறாரா, அவர் எதுக்கு சூரியனா இருக்கிறாரு கேடகமா இருக்கிறாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு தான் அதையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். சரி, இப்போ நம்ம ஸ்தோத்திரம் மல்கியா 4:2 படிக்கிறோம். படிக்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் பாருங்க, நீங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர் செட்டை கீழே ஆரோக்கியம் இருக்கும். அப்ப ஆண்டவர் வந்து அந்த இடத்துல நீதியின் சூரியனாக சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, நீதியின் சூரியன் என்று சொல்லுகிறார். சோதரன் அல்லேலூயா, அல்லேலூயா. இவை கர்த்தரின் ஒளி அல்லது பாதுகாப்பு என்று சோதர கிரீக்கில் வருகிறது. சோதர கர்த்தரின் ஒளி அல்லது பாதுகாப்பு, ஸ்தோத்திரம் மற்றும் ஆரோக்கியத்தை சூரியனில் உருவாக்குதல் வந்து நமக்கு அதை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரின் ஒளி அல்லது பாதுகாப்பு என்று அழகா இங்கே ஸ்தோத்திரம் சிந்திருக்கிறது. அல்லது நீதியின் சூரியன் என்றால் ஸ்தோத்திரம் என்ன என்ற அர்த்தம் என்று நாம் பார்க்கும்போது, நீதியின் சூரியன் என்பது ஸ்தோத்திரம் கர்த்தரின் வருகைக்கான ஒரு ஸ்தோத்திரம் உருவமாக அவருடைய நீதி என்று சொல்லும்போது மற்றவருடைய ரட்சிப்பை அது குறிக்கிறது. சோதரம் பார்த்தீங்களா, அது கர்த்தருடைய வருகையை குறிக்கிறது. சோதரம் அதுக்கு மேலே 1ஆம் வசனத்தில் பாருங்களேன், அது எப்படி என்ன சொல்றாரு பாருங்க. படிக்க பார்க்கலாம். 4:1 படிங்க. இதோ சூளை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். ஸ்தோத்திரம் துரும்பா இருக்கிறது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 1000 வருஷம் அரசாட்சியில் தான் எல்லாரும் என்ன செய்வாங்க, துரும்பா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் 1000 வருஷம் ஆளுவதற்காக இந்த பூமிக்கு இயேசு வரப்போகிறார். அப்போ வந்து அகங்காரிகள் அவன் இவன் துரும்பா இருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்தவன் பேசுகிறவன் எல்லாம் துரும்பா இருப்பார். ஸ்தோத்திரம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கிரியை செய்யாத ஒரு துரும்ப போல கிடப்பாங்க. சரிங்களா, அந்த துண்டு எப்படி அப்படி கிடக்குதோ அதே மாதிரி கிடப்பாங்க. ஸ்தோத்திரம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் இந்த 1000 வருஷமும் ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு காரியம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் சாராயம் இருந்தால் சாராயம் வைக்க முடியாது. ஸ்தோத்திரம் அந்த மாதிரி ஸ்தோத்திரம் அவங்களாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் துரும்பா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம் அப்படி துரும்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த கர்த்தருடைய அந்த வரும்போது அந்த சூழ்நிலை நடக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே துரும்பா இருப்பார்கள். சொல்லுங்க, என்ன இருப்பாங்க? துரும்பா இருப்பார்கள். சோதரன் அது வந்து யார் அப்படின்னா, அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், ஆண்டவனுக்கு விரோதமாக வாழ்ந்தவன். சோதரன் அவனுக்கும் அந்த இடத்துல இடம் இருக்கிற மாதிரி வருது. ஆனால் அவன் ஒரு கிரியை செய்ய மாட்டாத துரும்பா அப்படி கிடப்பான். சோதரன் துரும்பா கிடக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தரின் நாமத்தை பயந்து நடப்பதற்கு உதிக்கும் சூரியனை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அழிவுக்கு பின்வரும் ஒரு ஆறுதல் மற்றும் ஒரு புதுப்பிக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அதன் செட்டையின் கீழே சோதரன் ஆரோக்கியம். சோதரன் ஆரோக்கியம் என்றால் ஒரு கதிர்கள், அந்த கதிர்கள் தான் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற கதிர் வந்து அந்த சூரியன்ல இருக்கு. சோதரன் இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, நீங்க என்ன ஒன்று பண்ணுங்க, கை கால் இழுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் சில பேர் டாக்டர்ஸ் ரொம்ப நல்லா வயது முதிர்ந்தவர்கள் சொல்லுவாங்க, என்னன்னா நல்லா கையில் நல்லா தேய்ச்சி உருவி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஆரம்ப வெயிலில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் உலாத்துங்க அப்படிம்பாங்க. அந்த வெயில் வந்து நிறைய பேருக்கு அதை என்ன செய்யுது, சுகத்தை கொடுக்குதான். சோதனை என்ன கொடுக்குது? ஆமாம், சுகத்தை கொடுக்குறது. அது யாரை குறிக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா உலகத்துக்கு இயேசு வந்த பொழுது அவர் அற்புதங்களினால், அடையாளங்களினால் வஸ்திரங்களை உறுதிப்படுத்தி ஏராளமான அற்புதங்களை கர்த்தர் தேசங்களை ஜனங்கள் மத்தியிலே செய்தார். ஏன்னா அவர் தான் அந்த நீரின் சூரியன். அதன் செட்டைக்கு ஆரோக்கியம் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த ஸ்தோத்திர இயேசுவின் வாழ்விலே அவர் செய்யாத அற்புதமே இல்லை. அவ்வளோ அற்புதங்களை அவர் செய்து இன்னைக்கு ஒரு நீதியின் சூரியனாக இன்னைக்கு மக்களால் போற்றப்படுகிற ஒரு இயேசு கிறிஸ்துவை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு நீதியின் சூரியன். அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஸ்தோத்திரம் அநேகரை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். மரித்த லாசருவை 4 நாள் கழித்து அந்த ஸ்தோத்திர கல்லறையில போய் கிட்ட போய் நின்று, லாசருவே எழுந்து வா என்று சொன்னபோது அவன் கட்டுகளோடு எழுப்பி வந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா, கட்டுகளோடு எழுப்பி வந்து நிற்கிறத பார்க்கிறோம். சோதரம் துன்மார்க்க என்ன சொல்லுவாங்க, நீ போய் பார்த்தேடா. சோதரம் யாரும் துன்மார்க்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், துன்மார்க்கனுக்கு அழிவை தவிர வேற எதுவும் வருவதில்லை. சோதரம் அதனால இன்னைக்கும் சில கேலி குத்து பண்றவங்க
சோதரன். கர்த்தர் அவங்களையெல்லாம் பயங்கரமாக பாதிக்க போகிறார். பயங்கரமாக அவர்கள் தண்டனை அனுபவிக்க போகிறார்கள். அது எப்படிதான் அவங்க எல்லாம் சமாளிக்க போறாங்கன்னு தெரியல சோதரன். இப்ப ஜாலியாக அதை எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா சோதரன், பெரிய கொடூரமான தண்டனைகள் அவங்களுக்கு காத்திருக்கிறது சோதரன். பாவம் அவங்களோட போறதில்லை, அவங்க சந்ததியே மாட்டிடுச்சு. அதுல அதான் அது பெரிய வேதனையா இருக்கு. பைபிள்ல அவர் சந்ததியே அந்த பிரச்சனையில சிக்கிக் கொள்வாங்கன்னு சொல்லி இருக்கிறது. அதனால அந்த இடத்துல துருமை போல அவங்களெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக யார் எழுப்பி நிட்டாலும் கர்த்தர் அவங்களை பாதிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதுல ஸ்தோத்திரம், யாருமே தப்ப முடியாது சோதரன். எந்த மனுஷனும் தப்ப முடியாது. ஆகவே ஸ்தோத்திரம், இந்த இடத்துல அருமையான தெய்வ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து சட்டை கீழ் ஆரோக்கியம் என்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது சோதரன். அவர் ஒரு ஆரோக்கியமாக இந்த பூமியிலே கடந்து வந்தார். சட்டை என்று சொல்லுகிற அந்த ஸ்தோத்திரம், பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக அவர் ஒரு ஆரோக்கியமாக இந்த உலகத்திலே வந்து சோதரன் அவரை பார்க்கிற, பேசுகிற, விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் அவருடைய ஆரோக்கியத்தை வைக்கிறார். அவருடைய ஆரோக்கியத்தை வச்சு ஆண்டவர் எப்படி நடத்துறார் பாருங்க சோதரன், எப்படி நடத்துகிறார் பாருங்க. அவர்கிட்ட வந்த அவ்வளவு பேரும் ஆரோக்கியம் பெற்றார்கள். எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் பெற்றார்கள் பாருங்க. உண்மையா சொல்றேன், எனக்கு இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனம். என்னுடைய ஊழிய பாதையிலே இது எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம். ஒரு நாள் ஊழியத்திலே நான் கடந்து செல்லணும் என்று எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு. நான் சபையில தான் 8 வருஷமா அவர் கூட இருக்கேன். அவர் ஒரு நாள் சொன்னாரு, நான் ஜெயகுண்டத்துக்கு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் 15 வருஷமா, இப்போ அங்க ஊழியம் பண்ணணும், நீ எங்க போகணும் அப்படின்லாம் சொன்னேன். அப்ப எனக்கு மனசு இல்லை, எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இவ்வளவு நாள் இருந்துட்டோம், எல்லாருமே பாசமா பேசி பழகிட்டோம். ஆனா அவங்களோட எனக்கு மனசு இல்லாதனால எனக்கு போறதுக்கு மனசு இல்லை. அதனால ஸ்தோத்திரம், அந்த டைம்ல ஸ்தோத்திரம், அந்த கேரளாவில இருந்து சுரேஷ் பாபு என்று சொல்லுகிற அந்த மனுஷன் 93ஆம் வருஷம் அவர் வந்தாருங்க சோதரன். 93ஆம் வருஷம் வந்தாரு. 93ல வந்த பிறகு அவர் ஒரு கூட்டம் நடத்தினார். அப்பதான் நான் அந்த மீட்டிங்ல ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே சோதரன், எங்க பாஸ்டர் சொல்றாரு நான் போகணுன்னு. ஆனா எனக்கு வந்து விருப்பம் இல்லை, நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. அதனால சோதரன், சுரேஷ் பாபு வராமல 24 வயதுடைய ஒரு வாலிபர், அது கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு அவர் கர்த்தருடைய வேலையில இறங்கி இருக்கிறார். அப்பா அம்மாவுக்கு தெரியாமே அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். பெரிய கன்வர்ஷன் ஸ்பீக்கர் ஆகிட்டார். அதனால அவரை கூப்பிட்டாங்க, அவர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆண்டவரே உண்மையாகவே சோதரன், நான் ஜெயகுண்டம் போகணுன்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்டு வேணும், வாக்குத்தத்தம் வேணும் என்று கேட்டேன். அப்போ வந்து சோதரன் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சுரேஷ் பாபு வந்து அவர் வாயினால எனக்கு ஒரு வார்த்தை வரணும், அந்த வசனத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன், நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். பாருங்க, அவர் வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், மைக்கா 4:2 அருமையாக சொன்னார். அவருடைய வார்த்தை எனக்கு வந்தது. என்ன வார்த்தை வந்துச்சுன்னா, இதான் மைக்கா 4:2 தான் வந்தது. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்க மேல நீதியின் சூரிய உதிக்காது, சட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும், வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்ணுகளை போல வளர்வீர்கள் என்று அந்த வசனம் எனக்கு கூறப்பட்டது. உடனே எனக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, ஆவியானவர் எனக்கு நல்லா சம்மதிச்சிட்டாரு. உண்மையாலே ஆண்டவர் தான் இதை நடத்துகிறார் என்கிற அந்த சூழ்நிலையை அறிஞ்சு நான் என்ன பண்ணேன் ஸ்தோத்திரம். அப்போ வந்து எனக்கு அடிக்கடி சுகவீனம் உண்டாகும். என்னன்னா, எனக்கு கிட்னியில் கொஞ்சம் கல் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்போ வந்து என்ன செய்யலாம், நல்ல ஊழியத்துக்கு கிளம்புவேன், உடனே அந்த வலி வந்துடும். அந்த வலியோடு அப்படியே என்ன செய்வேன், உட்காந்து அழுவேன். அப்படியே உட்காந்து அழுவேன், எழும்பவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அப்படியே கத்துவேன், கதவை போட்டு உருளுவேன். அப்படி எனக்கு ஒரு வலி இருக்கும். ஆனால் அது கிட்னியில் கல் இருக்குன்னு எனக்கு தெரியாது சோதரன். ஆனால் எந்த மெடிசன்ஸும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு சோதரன். அதோட அந்த வலி வேதனை இருந்தது. அடுத்தது அல்சர், பயங்கரமாக எனக்கு உடல் அல்சர் தான் வயிற்று போடுது. நிறைய சாப்பிட மாட்டேன், உபவாசம் அப்படின்னு நான் இருந்துகிட்டே இருப்பேன். அடிக்கடி உபவாசம் பண்ணுவேன். அப்புறம் உபவாசமோடு அந்த வெள்ளி சனி நேரம் சாப்பிட மாட்டோம், சாப்பிடாமலே ஊழியத்துக்கு போவோம். சைக்கிள் மிதிச்சுட்டு அங்கங்கே போய் சண்டே ஸ்கூல் நடத்திட்டு வருவோம். அதனால நிறைய ஊழியர்களை பண்ணுவோம். அதனால எனக்கு அல்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம். ஸோ நல்ல சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியாது. அதனால நான் சாப்பிட்டது கஞ்சி, தயிர் சாதம், ரசம் சாதம் தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். அதிகமாக எனக்கு அந்த பலவீனம் இருந்தது. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த வாக்குத்தத்தத்தை அந்த ஊழியக்காரன் வழியாக அதை வாங்கின பிறகு
பிறகுதான் ஸ்தோத்திரம் எனக்குள்ள ஒரு பெரிய ஜீவன் உண்டாயிருந்தது. அந்த வசனத்தை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பாருங்க ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு ஜெயங்கொண்டம் வரும்பொழுது அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருந்தது. என்னன்னா ஸ்தோத்திரம், பெரிய வரவேற்பு இருந்தது. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அது சட்டைக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு. அதே மாதிரி ஜெயங்கொண்டம் வந்த பிறகு ஸ்தோத்திரம், செந்துரை ரோட்டில் ஒரு சுடுகாட்டில் பக்கத்தில் ஒரு சின்ன கொட்டாவில் இருந்தது. அதை தான் நம்ம வாடகைக்கு எடுத்து சர்ச் நடத்தணும், ப்ரேயர் நடத்தணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, சுந்தரம் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் எல்லாமே காரமாக இருக்கும், எல்லாமே காரமாக இருக்கும். தோசை சாப்பிட்டாலும், புரோட்டா சாப்பிட்டாலும், இட்லி சாப்பிட்டாலும் எல்லாமே காரமாக இருக்கும். அதனால ஸ்தோத்திரம் தனி போடுறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு அது பயங்கர கஷ்டமானு நினைச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த உரப்பை தான் நான் நிறையா சாப்பிட்டேன். அந்த உரப்பை தான் நைட்லலாம் போய் டிஃபன் அங்கே போய் சாப்பிடுவேன். நைட்டில் அந்த உரப்பை தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி அந்த ஊழியத்துக்குன்னு வந்த பிறகு அவர் சட்டை எனக்கு ஆரோக்கியமாக இருந்தது. அந்த தெய்வீக சுகத்தை நான் உணர கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் நான் படுத்த மாதிரி அல்சர் எனக்கு வரல. நான் அதுக்கப்புறம் எனக்கு அந்த வலி, கிட்னியில் கல் இருக்கிற மாதிரி உள்ள வலி அதுவும் வரல. ஊழியத்தில் வந்து இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால 33 வருஷம் ஜெயங்கொண்டத்துக்கு வந்திருக்கேன். எந்த பலவீனமும் அட்டாக் பண்ணி பெட்டில் அட்மிட் இல்லாமல் கர்த்தர் இதுவரையும் பாதுகாத்து வருகிறார். ஒரே ஒரு முறை தொண்டையில் வலி இருந்ததுன்னு சொல்லி பண்ணாரு. கர்த்தறதுனால அப்படி பேசுறதுனால அபிஷேகத்தை நிறையறதுனால கொஞ்சம் அந்த வலி இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஸ்தோத்திரம் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுமே தவிர மேலே ஆண்டவர் எந்த காரியத்துக்கும் ஒப்பு கொடுக்காம இது வரைக்கும் கர்த்தர் சிறப்பாய் அந்த சட்டை நிழல் என்று சொல்லுகிறது, ஆரோக்கியம் என்று சொல்லுகிறது, அது அப்படியே என்னுடைய லைஃப்ல நிறைவேறியது. அது உண்மையாக ஆச்சரியமான விஷயம். அந்த காரியங்களை கர்த்தர் செய்தார். வரைக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஒரு பிரசன்னம் என்னோடு கூட இருந்து சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய சட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக சுகம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்புறோமோ, யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோமோ, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா சொல்கிறேன் அந்த தெய்வீக சுகம், அவர் சட்டைக்கு அந்த ஆரோக்கியம் என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நீதியின் சூரியன் என்று சொல்லுகிறது அது ஒரு உறுதியான உதயத்தை வலியுறுத்துகிறது என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி உறுதியான ஸ்தோத்திரம் ஒரு உதயத்தை வலியுறுத்துகிறது. நீதியின் சூரியனை கண்டிப்பா நமக்குள்ள உதயமாகும், கண்டிப்பா நமக்குள்ள அது வளரும், கண்டிப்பா நமக்குள்ள அது இருக்கும், அது ஒரு உதயமாகும், அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்கிற சந்தேகம் இல்லை. அது எப்போதும் அந்த நீதியின் சூரியன் என்று சொல்கிற அந்த காரியத்தை நாம் விசுவாசித்து அவர்தான் நீதி சூரியன் என்று யாரெல்லாம் நீங்க நம்புறீங்களோ அவர் சொல்ற சட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கு. அதனால நீங்க எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அவர் சட்டைக்கு இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை, இயேசுக்குள்ள இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள கண்டிப்பா முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்க அந்த நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அந்த தெய்வீக சுகத்தை நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாய் பெற்று ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்க ஸ்தோத்திரம். ஒரு குணமாக்குதலையும் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஏசாயா இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. படிங்க 53:5 படிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்யப்படுகிறோம், குணமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம், ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, குணமாக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் குறிக்கிறது. அந்த ஸ்தோத்திரம் மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நொறுக்கப்பட்டது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். மனுஷனுடைய மீறுதல் நிமித்தமாக அவர் தன்னுடைய அந்த மரணத்தை சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த
அடிகளை சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அந்த காயங்களை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அந்த நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து இப்ப அவருக்கு கீழே இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சோதரர் பார்த்தீங்களா, நமக்காக கிரையம் செலுத்தியிருக்கிறார். நமக்காக தன் ஜீவனை துடிக்க துடிக்க சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். சோதரர் ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார். அதனால அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை அவர் மேல அவர் ஏற்றுக்கிட்டார். அதனால தான் இன்னைக்கு வந்து தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஜெபிக்கிறது கூட அவங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறது. சோதரர் ஹல்லேலூயா. சோதரம் சில இடங்களிலே நம்ம போகும்போது ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை விரும்புவார்கள். ஆசிரியருக்கு வந்து ஜெபிச்சா எங்கள் குடும்பம் நல்லா இருக்காங்க. இந்த இடத்துல சோதரம் தூத்துக்குடியிலலாம் அப்படிதான். முந்தான நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கும்போது அங்கே அந்த மாதிரி ஸ்தோத்திரம் சிலர் ஜெபித்த பொழுது அவங்களுக்கு நாம் ஆறுதலும் ஆசீர்வாதம் உண்டானது. ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஜெபிக்கிற அந்த அனுபவம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். அவங்க ஜெபிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் ஜெபத்தை பார்த்துட்டு அந்த ஆறுதலை பார்த்துட்டு அந்த சமாதானத்தை பார்த்துட்டு சொல்ல மாசம் வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. மாசம் வந்து ஜெபம் பண்ணி கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மாசம் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு விரும்புகிறாங்க. இங்கேருந்து வர சொல்கிறாங்க. பாருங்க, அந்த அளவுக்கு அந்த ஜெபத்திலே அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஜெபத்திலே அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஜெபத்திலே அவங்களுக்கு ஒரு மேன்மை. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அப்படி ஒரு நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம் குணமாக்குதலை தேவன் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். இன்னும் நீங்க ஒரு வசனம் படிங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78-79 வசனம் படிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78-79 நீங்க படிக்க பார்க்கலாம். அந்த காலத்திலும் மரண இருளிலும், நல்ல கவனிங்க, அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருவோம். எப்படிங்க வெளிச்சம் தருவோம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியாக நடத்துவோம். அந்த காலத்தில் மரண இருளின் திசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொல்லியிருக்கு. அந்த வெளிச்சம் வேற எதுவும் இல்லைங்க, அது வந்து சூரிய உதயத்தை தான் குறிக்கிறது. அந்த சூரிய உதயம், அந்த சூரியன் உதிக்கும் போது பார்த்தீங்களா அவ்வளோ அந்த காலமும் அப்படியே போயிடுது பாருங்க. அவ்வளோ இருளும் போயிடுது பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கையில் வந்தாருன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருளும் உன்னை விட்டு வெளியே போயிடும். சூத்திரன். ஆமாம், இயேசு கிறிஸ்து மெய்யான நீதியின் சூரியன். அவர் ஒரு லைஃப்பில் வரணும். அவர் உள்ளே வந்தாருன்னா சோத்திரன். இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சி நீங்கள்லாம் மாட்டிட்டு முழுகிறீங்கல்ல, நிறைய இடங்களில் மாட்டிட்டு முழுகிறீங்க. போதை வஸ்துகளுக்காக போதை வஸ்துகளை சிக்கி கொண்டு மாட்டிட்டு முழிக்கிறீங்க. சோத்திர லவ் என்கிற பேரில் சோத்திர உங்கள் இருதயத்தை பறி கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. இப்போ சமாதானம் போயிடுச்சு, உங்கள் நிம்மதி போயிடுச்சு, இன்னைக்கு நல்லா சாப்பிட முடியல, நிம்மதியாக வாழ முடியல, நிறைய ப்ராப்ளம்ஸாக சுமந்துட்டு இருக்கோம். இன்னும் சில பேருக்கு இல்லாமல் இருக்கிறதுனால எதையுமே செய்ய முடியாமல் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்கே தரார் பாருங்க. இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் போது மரண இருளின் திசை, அதை நல்லா படிங்க. ஸ்தோத்திரம். அந்த காலத்திலும் மரண இருளிலும் வெளிச்சம் தரும். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடக்கவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்தவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, அந்த வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நம்ம இருதயத்தில் வச்சு நம்ம சமாதான பாதையில நடத்துவதற்கு ஏதுவாக கர்த்தர் இன்னைக்கு நம்மை நடத்த சுத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் பாதையில நீ நடக்க வேண்டுமா? உன்னை அவர் நடத்துகிறேன்னு சொல்றாரு. இந்த நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். சூரியனை வணங்குறது இல்லைங்க. சூரியனுக்குள்ள கடவுள் இல்லை. சூரியனை வந்து கடவுள் தான் உண்டு பண்ணாருன்னு இந்த பைபிள் வசனம் சொல்லுது. அவரே சூரியனுக்கு கேடகமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அதனால அவரை தான் நம்ம என்ன செய்யணும், பின்பற்றணும், அவரை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஜனெல்லாம் என்னதான் நம்ம செஞ்சிருந்தாலும் சொன்னாலும் அது சில பேருக்கு அது வந்து விளங்கவே மாட்டேங்குது. சோதரர் அது சூரிய கடவுளை தான் வணங்கணும்னு சொல்லி ஆரம்பத்தில் சூரியனை தான் என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில குரூப்ஸ் வந்து சூரியனை தான் பார்த்துருக்கு, சூரியனை பார்த்து வணங்குற அளவுக்கு வந்தது. சோதரர் அது ஒரு அங்கேருந்து தான் துவங்குச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எல்லாத்தையும் துவங்கி வச்சதே. சோதரர் நல்லது கெட்டது கொள்ளாது எல்லா விஷயங்களையும் துவங்கி வச்சதே அந்த ஜனங்கள் தான். சோதரர்
இன்னைக்கு அவங்க பண்ண நல்லது கெட்டதான் அகில உலகத்திலையும் பரவிட்டு இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா உலகமே அவங்களுக்குள்ளதான் இருக்கு. சோதரன் உலகத்தை சோதரன் அவங்களுடைய ஆட்சி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய யூதர்களுடைய அந்த காரியம் தான் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது நிறைய இடங்கள். சோதரன் அவங்க என்ன ஆரம்ப காலத்துல செயல்படுத்துறாங்களோ அதை தான் எல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சோதரன் புதுசா அவங்க வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. மோசையின் சட்டங்கள் தான் இன்னைக்கு பல இடங்கள்ல சட்ட திட்டங்களை வச்சு அதை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். பாருங்க, அந்த மரண இருளிலும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்தவும். அவிரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்முடைய சந்தித்திருக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா, சோதரன் பாத்துங்க, உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயத்தை நாம் சந்திருக்கிறோம். அருணோதயம் சூரிய உதயமாகிறதை குறிக்கிறது. சோதரன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒளி, ஒரு புதிய பிரகாசம் அதை ஆண்டவர் கொண்டு வரேன்னு சொல்றேன். சோதரன் அந்த அந்தகாரத்திலையும் மரண திசையிலும் அப்படி அமர்ந்திருக்கிற அவங்க மேல அந்த சோதரன் சூரியன் படுகிறது. பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சமாதானத்தின் வழியிலே தேவன் அவர்களை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். அந்த அருணோதயம் வாழ்க்கையில உதிக்க ஆரம்பிக்கிறார். அருணோதயம் என்று சொல்லும்போது அந்த உதயமாகிறது, சூரியன் உதயமாகிறது, அந்த சூரியன் உதயமாகிற அனுபவத்தை சொல்றான். அந்த மாதிரி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த நீதியின் சூரியன் வருவாரானால் நீங்கள் சமாதான பாதையில நடப்பீர்கள். சந்தேகமே இல்லை. இன்னைக்கு காலையில இந்த ஜெபத்துல ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு இதை கேட்கிற அத்தனை பெரியவர் சொல்றது என்னன்னா, உன்னை சமாதானத்தின் பாதையில நடத்த போறேன்னு சொல்றேன். உன்னை சமாதானத்தின் பாதையில நான் வெகுவா நடத்த போறேன், மெதுவா நடத்த போறேன். சோதனை ஆடா இருக்கலாம், கரவல் ஆடா இருக்கலாம், சோதனை கொஞ்சம் குறும்பு கூட இருக்கலாம், உனக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த கால வேளையில நான் உன்னை சமாதான பாதையில நடத்த போறேன். அப்படிப்பட்ட ஒரு பாதையில உன்னை நடத்த போறேன். அதனால நீ கவனமா இருக்கணும் என்று சொல்றாரு. அந்த அருணோதயம் உனக்குள்ள உருவாகணும். அல்லேலூயா. இந்த நீதியின் சூரியன் நமக்குள்ள எழும்பணும், நமக்குள்ள வளரணும், நமக்குள்ள உருவாகணும். நீதியின் சூரியன் நமக்குள்ள வந்துட்டா சமாதானத்தின் பாதையில நம்ம நடந்து போவோம். அருணோதயம் உருவாகும், சூரிய உதயமாகும், கர்த்தருடைய மகிமை நமக்கு மேல இறங்கும். நாம அவருடைய சட்டை கீழே அந்த ஆரோக்கியம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பார். அதையெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார், நிச்சயமாய் கொண்டு வருவார். அவரே நமக்கு சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையே வழங்காதனார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவருடைய பிள்ளையாகி நீங்கள் நானும் அவரை பிடித்துக் கொள்வோம். அந்த நீதியின் சூரியனை பற்றிக் கொள்வோம். அவருடைய சட்டைகளில் இருக்கிற ஆரோக்கியத்தை பெற்று நாம சமாதானத்தின் வழியில நம்ம நடப்போம். அவரே நமக்கு சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். அவரே நமக்கு சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை கொடுக்கப்பா. இந்த கால வேளையிலே சோதரம் இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு நீங்க திருமணம் பற்றினீங்கப்பா. அந்த வசனங்களின் படி நீதியின் சூரியன் ஆகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிடித்துக் கொள்ள ஆண்டவரே, அந்த அருணோதயம் எங்களுக்குள்ளே உதயமாக்கி ஆண்டவரே எங்களுக்குள்ளே வளர, நாங்கள் சமாதானத்தின் பாதைகளை நடக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை காணும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உங்க திருசங்கம் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இந்த பகல் முழுவதும் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து தெய்வீக சுகத்தை பெற்று ஆண்டவருடைய வழியில நாங்கள் நடத்தப்பட ஆண்டவரை எங்களுக்கு கிருபை தாரும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும். அவருடைய போக்குவரத்தெல்லாம் இனிதா இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் போற பிரயாணங்கள், போக்குவரத்து பிரயாசங்கள், படிப்பு, வேலை போன்ற எல்லா விஷயங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய கரம் கூட இருந்து எங்களை சிறப்பாய் வழி நடத்தட்டும். எல்லா மகிமை கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதிச்சு வழி நடத்துக்கப்பா. அதிசயங்களை காணப்படும். மீட்பர் இயேசு மூலம் நாங்கள் கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. Praise God.